எப்படியாவது ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா, கடன் தீராதா, செய்வினை பாதிப்புகளால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது, இதெல்லாம் சரியாகாதா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. அஷ்டமி, சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, நல்லது நடக்கும். ஏன்னா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திடம் இருந்த அனைத்து சக்தியையும் நமக்கு பெற்று கொடுக்கும். முதல்ல அஷ்டமி தேதி எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை 11:08 அதாவது 23/5/2026 வைகாசி மாதத்தின் 9ஆம் நாள் சனிக்கிழமையில் காலை 11:08 இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9:55 வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நாளை காலையில் செய்யலாம், அல்லது நாளைக்கு நைட்டு செய்யலாம், அல்லது நாளான்னைக்கு காலையில் செய்யலாம். உங்களுக்கு 3 டைம் இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை. இதை கொண்டு போய் வாசலில் மட்டும் வச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். இனிமே எதிரிகள் கண்டிப்பாக உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், கால பைரவருடைய திருமேனியில் பூசப்பட்ட அந்த புனுகு உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும், கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டுக்கிட்ட வரவே வராது. எதிரி தொல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய இடங்களில் கண்டிப்பாக இருக்கும். இதன் பெயர் ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காயை 2ஆக அறுக்கணும். அறுத்துட்டு ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் தடவி, மஞ்சள் தடவிய பக்கத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலின் வலதுபுறமும், குங்குமம் தடவிய பக்கத்தை இடதுபுறம், வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு வலதுபுறம் இடதுபுறம், வீட்டுக்கு வெளியில் நின்று வீட்டை பாருங்கள். வீட்டை பார்க்கும்போது எந்த பக்கம் வந்து வலக்கை பக்கம் வருதோ, எந்த பக்கம் இடக்கை பக்கம் வருதோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு சின்ன தட்டில் இந்த ஊமத்தங்காயை மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அறுத்து வைப்போம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அறுத்து வச்சுட்டு அது அங்கேயே இருக்கட்டும். நான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு காலையில் அல்லது நாளைக்கு நைட்டு அல்லது நாளான்னைக்கு காலையில், இதில் எப்போ வச்சாலும் சரி வச்சுட்டு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் வீட்டு நிலைவாசலை 3 முறை வெளியில் நின்றுக்கிட்டே அந்த 2 காயையும் 2 கையிலையும் வச்சுக்கோங்க. வலது கையில் ஒன்று, இடது கையில் ஒன்று வச்சுட்டு உங்களுடைய வீட்டுடைய நிலைவாசலை வலமிருந்து இடம் 3 முறையும், இடமிருந்து வளம் 3 முறையும் சுற்றிட்டு அதை தூக்கி கொண்டு போய் கால்படாத இடத்துல வீசிட்டு வந்துடுங்க. இந்த ஊமத்தாங்காய் பரிகாரத்தை இந்த அஷ்டமி திதியில் செஞ்சு பாருங்கள். எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போகுமுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.